தற்போது கிடைத்த அண்மை செய்தி. உணவு மானிய நிலுவைத் தொகை 3190 கோடியை விரைந்து வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு மனு அளித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய மத்திய அரசின் உணவு மானிய நிலுவைத் தொகை ரூபாய் 3190 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய உணவுத்துறை அமைச்சரை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பான நிதி மற்றும் உணவு பாதுகாப்பு துறை சம்பந்தமாகவும் உணவு வழங்கல் துறை சம்பந்தமாகவும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவையும் உணவு பாதுகாப்பு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்திற்கு நிலுவையில் இருக்கக்கூடிய உணவு மானிய தொகை, பல்வேறு காரணங்களால் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை, குறிப்பாக ராகிக்கு வழங்கக்கூடிய மானியம், அதே போன்று சர்க்கரைக்கு வழங்கக்கூடிய மானியம் உள்ளிட்ட பல்வேறு மானியங்கள் 3190 கோடி ரூபாய் வரை மத்திய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. இதனை தமிழக அரசுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அமைச்சர் சக்கரபாணி நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உணவு வழங்கல் துறை, நுகர்வோருக்கு வழங்கக்கூடிய நியாய விலைக் கடையில் வழங்கக்கூடிய அரிசியினுடைய விலை, மத்திய அரசிலிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய விலை 28 ரூபாய் கிலோவுக்கு இருக்கக்கூடிய நிலையில அதனை 20 ரூபாயாக குறைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உணவு தேவை, அரிசியினுடைய தேவை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு தேவையும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக 28 ரூபாய்க்கு வழங்கக்கூடிய அரிசியை 20 ரூபாய்க்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராகி, கோதுமை போன்றவை தமிழ்நாட்டில் விளையாத ஒரு நிலையில விளையக்கூடிய மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு போதிய அளவு அதனை வழங்க வேண்டும். ஏற்கனவே தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ராகியினுடைய அளவு என்பது குறைவாக தான் வழங்கப்பட்டு வருகிறது என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 2756 மெட்ரிக் டன் ராகி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கோதுமையினுடைய அளவு மிக குறைந்த அளவில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக 23,000 மெட்ரிக் டன் வழங்க வேண்டிய கோதுமை வெறும் 8,576 மெட்ரிக் டன் மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கோதுமை, ராகி போன்றவற்றினுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும் மத்திய அமைச்சரை சந்திக்கும் போது நேரடியாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். எனவே நிலுவையில் இருக்கக்கூடிய உணவு மானிய தொகை, அதே போன்று அரிசியினுடைய விலை, கோதுமை, ராகி போன்றவற்றினுடைய கொள்முதலை அரசுக்கு வழங்க வேண்டிய மெட்ரிக் டனை அதிகரிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவை நேரடியாக வழங்கியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசினுடைய உணவுத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் உடன் இருந்திருக்கிறார்கள். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.